அனைவருக்கும் வணக்கம். சிஸ்டம் கெட்டுப்போச்சு, சிஸ்டம் கெட்டுப்போச்சுன்ட்டு கூவிக்கிட்டு ஒவ்வொருத்தனும் அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு ஆட்சிக்கு வர்றானுங்க. எதுவுமே செய்ய முடியறதில்ல. இதுக்கு அடிப்படை காரணம் என்னம்னா, கும்பலோடு சேர்ந்து கோவிந்தா போட்டான்ட்டு ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு வச்சவனுங்க, அறிவில்லாதவனுங்கெல்லாம் வகுத்து வச்ச ஒரு வழிமுறைகளை நம்மளும் அதையவே ஒன்றும் மாற்ற முடியல. நமக்கு வீரம் இல்லை, அறிவு கிடையாது. அதனால் நம்ம எதையும் செய்ய முடியாது. வழி என்ன செஞ்சு வச்சாங்களோ அதையவே நம்ம செஞ்சு காலத்தை கடத்திக்கிட்டு இருப்போம். நாட்டுக்கு நன்மை செய்கிறது என்ன? தார் ரோடு போடுறது, குடிநீர் வசதி செய்கிறது, இது மட்டும்தான் நன்மைன்ட்டு நினச்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இப்போ ஆட்சியாளர்களாக இருக்கிறானுங்க, ஆட்சிக்கு வர துடிக்கிறானுங்க. எல்லாம் பைத்தியகார பயல்களாக இருக்கிறதுனால உலகம் முழுக்க அப்படி தானே இருக்குது. அதை சிந்தித்து செயலாற்றக்கூடிய செயலோட ஒரு வழியாக செஞ்சு இந்த கம்யூனிசம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதுவும் தோற்று போச்சு எங்கே? ரஷ்யாவில். அப்போ கம்யூனிசத்தையும் ஜனநாயகத்தையும் சேர்த்து ஒரு ஃபார்முலாவாக உருவாக்கணும் என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்ததனுடைய விளைவு தான் இந்த வீடியோ. இதே நான் கட்சியே ஆரம்பிக்காமல் இந்த ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி முதலமைச்சர் ஆகிட்டா என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவிலேருந்து தொடர்ச்சியாக பகுதியாக நம்ம விளக்கி சொல்ல போகிறோம். இதை பல பேர் காமெடி பீஸ்னு தான் கமெண்ட் போடுவானுங்க. ஏன்னா நம்மளால் முடியாது இல்லையா? ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? கோடீஸ்வரன்ட்டு ஒருத்தன் இருப்பான், அவனும் ஆடு மாடு தான். ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் முதன்மை ஒரு குறிக்கோளை எதை வைக்கணும்னா, ஏழைகள் இல்லாத நாடாக ஒரு நாட்டை உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது ஏழைகள். அப்போ இந்த முதலாளிகள் பணக்காரர்கள் என்ற போரில் இருக்கிறவங்க குறைவான எண்ணிக்கை பர்சன்டேஜில் அவங்க தான் குறைவு. அப்போ ஏழைகளை ஏழைகள் இல்லாமல் ஆக்கணும்னா முதல்ல பணக்காரர்கள் இல்லாமல் ஆக்கிட்டோம்னா தன்னை போல் ஏழைகள்ங்கிற சொல்லே இல்லாமல் போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இருக்கிற ஆட்சி முறையானது ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்கிறதுக்கும் பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக ஆக்குவதற்கும் உண்டான ஒரு ஃபார்முலா சட்டத்திட்டங்களை வச்சு தான் உலகம் முழுக்குமே இயங்கிட்டு வருது. இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது ஒரு ஏழையாகவோ பணக்காரனாகவோ இல்லாமல் இருந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்போ தான் இது புரியும். நம்ம ஏழையாக இருந்து சிந்தித்தோம்னா அது நடைமுறைக்கு ஒத்து வராது. பணக்காரனாக இருந்து சிந்தித்தாலும் அது நடைமுறைக்கு ஒத்து வராது. இந்த எவனோ ஒருத்தன் நடிகர் கட்சி ஆரம்பித்த மாதிரி மையம் அப்படின்னு ஓட்டு நடுவால் நின்று தராசனுடைய முள் மாதிரி இருந்து பார்க்கணும். அப்போ தான் இதனுடைய உண்மையான விளக்கம் நமக்கு புரியும். இப்போ பணக்காரங்க அப்படிங்கிறவங்க யாருங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணமாக நம்ம விளக்கிடுவோம். ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க. இதில் போகிறவங்க தன்னுடைய சில பேர் குறைவாக சாப்பிடுவாங்க, சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டா அது சாப்பிடக்கூடிய அளவுகள் மாறுபாடு இருக்கிறது மனிதனுக்கு மனிதன் இயல்பாக இருக்கும். இந்த ஏழைகள் என்பவர்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வாயை தொடச்சிட்டு இந்த வெத்தலை வாக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறவங்க ஏழைகள். இதே மண்டபத்துக்கு வரக்கூடிய ஒரு 10% பேர் மற்றவங்களுக்கு சாப்பாடு இல்லாத மாதிரி அதையெல்லாம் மூட்டை கட்டி வீட்டுக்கு கொண்டு போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க தான் இந்த பணக்காரர்கள். இது வழியாக காலங்காலமாக அது தொடர்ந்து இந்த பணக்காரர்கள் ஏழைங்கிற விஷயம் எதனால் உருவாகுதுங்கிறது சிந்தித்து பார்த்து செயல்படாதனால அது இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்குது. அது நியாயமாகப்படுது. இதை விதி பாவத்தால் பிறக்கப்பட்டவங்க, நீ எல்லாம் போன ஜென்மத்தில் பாவம் பண்ண அதனால தான் ஏழையாக பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பிரச்சனைகளை கிளப்பி விட்டு ஒரு பொய்யை சொல்லி ஆனால் அவர்களுடைய உழைப்பை சுரண்டி இவங்க பணக்காரனாகி வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சூழ்நிலை. அது அந்த மண்டபத்தில் பார்சல் கட்டிட்டு போகிற ஆட்கள் தான் இந்த பணக்காரர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இன்னும் திருமணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மூட்டை கட்டிட்டு போனீங்கன்னா அது பத்தாது அப்படிங்கிறத உணர வைக்கணும். அவங்களும் உணர்ந்து அவங்க எவ்வளோ சாப்பிட முடியுமோ அங்கேயே மண்டபத்தில் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி அவங்களுக்கு அறிவை கொடுக்கணும். அப்போ தான் மற்றவங்க இன்னும் மறுபடியும் திருமணத்துக்கு வர்றவங்க அனைவரும் திருப்திகரமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு செல்லுமாறு ஒரு அமைப்பு உருவாகும். இது ஒரு சாதாரண உருவகம். இதை வச்சு தான்
நம்ம நாட்டில் இந்த மனிதன் ஏழை பணக்காரனை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு உதாரணத்து மூலமே நம்ம தெளிவாக விளங்கிடலாம். ஏழைகளை ஒழிக்க ஒரு சின்ன சிஸ்டத்தை ஒரு சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறி போயிடும். ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து குறுக்கு கேள்வியெல்லாம் நிறைய கேட்பீங்க. இப்படி இருந்தால் எப்படி, அப்படி இருந்தால் எப்படி அப்படின்ட்டு அதை கமெண்டில் கேட்கலாம். அதுக்கு தெளிவான பதில் வரக்கூடிய வீடியோக்களில் மிக தெளிவாக நம்ம வழங்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சோசியல் சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்படி ஒரு அழகான சிஸ்டத்தை நம்ம இப்படி கேடுகட்ட சிஸ்டமாக மாற்றி வச்சுருக்கிறோமே அப்படின்ட்டு தலை குனிஞ்சு வைக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தான் நம்ம ஆகும். ஏன்னா மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு உருவாக்கணும்னா, பொருளாதாரத்தை சரிப்படுத்தினா மட்டும்தான் மனிதர்கள் சமமாவார்களே தவிர, இந்த என்னென்னமோ பகுத்தறிவெல்லாம் பேசிட்டு ஜாதியை ஒழிக்கிற, அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னெல்லாம் செஞ்சாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இப்போ ஒருத்தன் சாதாரணமாக கட்சியில் இருப்பான், அவன் சேர்ந்து கவுன்சிலர் ஆகி ஒரு எம்எல்ஏவாவான். இவன் எதுக்காக வந்து நம்ம ஏரியா மக்களுக்கு, நான் கவுன்சிலராக இருக்கும்போது என்னுடைய ஏரியாவில் இருக்கிற மக்களை பூரா வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படின்னா அவன் கவுன்சிலரானா, அவனுடைய குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்ட்டு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு அவன் கவுன்சிலர் ஆகிறான். அதே போல் அடுத்து எம்எல்ஏ ஆகிறான், மந்திரி ஆகிறான், முதலமைச்சர் ஆகிறான், எல்லாம் ஆகிறானுங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, மனிதன் வந்து தனி உடைமைன்னு ஒன்று இருக்குது. அது எவ்வளோ வேணாலும் சொத்து சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வரியை கட்டிருந்துட்டு பிரிட்டிஷ்காரன் சொன்னான். இங்கே இருக்கிறவனுங்க வந்து உழைச்சி என்ன வேணால் காசு சேர்த்துக்க, எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறேன், நீ என்னமோ பண்ணி நாசமாக போ அப்படின்ட்டு அவனும் வந்து அரசர் காலத்தில் இருந்த அந்த வழிமுறையை பிரிட்டிஷ்காரனும் சட்டங்களை எல்லாம் இயற்றி வழி நடத்தி கொடுத்து வச்சுட்டு போயிட்டான். நம்ம இன்றைக்கி வரைக்கும் அதை தானே ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். மகாத்மா காந்திக்கே வந்து இது பிடிபடலை, அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? இத்தனை பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நாட்டை உண்டாக்கி வச்சுருக்கிற இந்த கபோதிகிட்ட சிக்க வச்சுட்டு மகாத்மா காந்தி குண்டடி போட்டு இறந்தது தான் மிச்சம். மகாத்மா காந்தியே வந்து இதை சிந்திச்சு பார்க்காத போது, வெள்ளையனை விரட்டுறதுக்காக சுயராஜ்யம் அப்படின்னு போட்டு ஒன்றை கொண்டு வந்து நம்மளே பொருள்களை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வச்சுருந்தா. அப்படியே தவிர அதில் பின்னால் என்ன ஆகுங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்னு மகாத்மா காந்தி கூட சிந்திச்சு பார்க்காததுனால தான் இப்போ நாடு இப்படி போயிட்டே இருக்குது. உலகம் போகிற போக்கில் தான் நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வேறு ரூட்டில் போக முடியும், அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த தனி உடைமை இருக்கிறதுனால தான் தன்னுடைய தேவைக்கு மேலே ஒரு வீட்டை கட்டுறது. முதல்ல வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம். இருப்பிடம், உணவு, உடை, இப்படியோ ஒவ்வொன்றா பார்ப்போம். அதில் வந்து இருப்பிடம் அப்படிங்கிறது இப்போ வந்து அதுக்கு ஒரு உச்ச வரம்பை முதல்ல சட்டத்தின் மூலம் இயற்றணும். ஒரு குடும்பம் இருந்துன்னா ஆண், பெண், குழந்தைகள் இவங்களுக்கு உண்டான ஒரு இடத்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒதுக்கி தரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவனுங்க அதை வாங்கி வச்சு அதை வருமானம் பார்க்குறதுக்காக அப்படியே தரிசு நிலமாக போட்டு வச்சுருந்து அதை லாபத்துக்கு விலை ஏறும்போது அது விற்று நோகாமல் உழைக்காமல் அதை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்கள அதை வளைச்சி போட்டு வச்சுருக்கிறாங்கள. இந்த இதையை தடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏழைகளாக இருக்கிற அனைவருக்குமே தங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான ஒரு இடம் கிடைச்சிரும். அதாவது எங்கிட்ட 1000 ஏக்கரா இருக்குது, 10,000 ஏக்கரா இருக்குதுன்னு பெருமை அடிச்சுக்கிறவனெல்லாம் கட்சியில் வந்து இருக்கிறவனக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி இது போல் ஏழைகளுக்கு சரிசமமாக பிரித்து உச்ச வரம்பு ஒரு மனிதன் குடியிருக்கிறதுக்கு தேவையானது 50 அடிக்கு 30 அடி, 1500 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு மேலே எவனுக்கும் வந்து ஒரு குடும்பத் தலைவனுக்கு ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு அவங்க குடும்பத்தில் ஒரு ரேஷன் கார்டுக்கு உண்டானதை கொடுத்துடணும். 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே எவனுக்கும் வந்து நிலம் இருக்கக்கூடாது. அப்படி எவனாவது வச்சுருந்தான்னா அவங்ககிட்ட வாங்கி நிலம் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல அரசாங்கமே வீடு கட்டி தரணும். அப்போ வந்து வீடு கட்டுவதற்கு ஒரு பட்ஜெட்டு, இத்தனை லட்சம் தான், எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் உனக்கு இவ்வளோ லட்சத்தில் தான் வீடு, அதுக்கு மேலே இல்லை. அதுலேயே வந்து என்னென்ன வசதிகள், அடிப்படை வசதிகள் தேவையோ அது கட்டி கொடுக்கப்படும். இப்போ கான்ட்ராக்டர் அந்த இடத்துல வருவான். இவன் தனிப்பட்ட முறையில் கான்ட்ராக்ட் எடுத்து மட்டமான ஒரு குவாலிட்டியை போட்டு
சிமெண்ட்டுக்கு பதிலாக மண்ணை அதிகமாக சேர்த்து கட்டி கொடுக்கறனால தான் அரசு வீடுகள்லாம் கட்டி கொடுக்கக்கூடிய வீடுகள்லாம் வந்து பொல பொலன்னு உதிர்ந்து போயிடுது. அதே போல் இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மோசமான நிலைமையில் மக்களை வந்து ஏமாத்துறானுங்க இந்த ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறவனுங்க. இவனுங்களையெல்லாம் பிடிச்சி இந்த ஜல்லி வண்டி வரும், அப்படியே கிரேனை ஏற்றி விட்டோன்னா ஜல்லி அப்படியே கீழே வந்து கொட்டும் தரையில். அந்த மாதிரி இவனுங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் கடலில் கொட்டிடணும். முதல்ல அதை செய்யணும். கடலில் கொட்டலின்னா நீ இங்கே வந்து சராசரி மனிதனாக இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றணும். துப்புரவு தொழிலாளிக்கு மாதத்திற்கு எவ்வளவு சம்பளமோ அதே அளவு சம்பளம் தான் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிக்கும் வழங்கணும். இதை செய்தால் மட்டும்தான் இந்த நாடு வந்து ஒரு புண்ணிய பூமியாக மாறுமே தவிர, என் படிப்புக்கேற்ற ஊதியம், என் சர்வீஸுக்கேற்ற ஊதியம் இப்படின்னெல்லாம் வச்சுட்டு இருந்தால் காலம் முழுக்க இன்னும் பூமி இருக்கும் வரைக்கும் இப்படியே தான் இருக்குது. 80% ஏழைகளாகவும் 20% சுரண்டி திங்கிற பன்னாடைகளாகவும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சொசைட்டி அப்படிங்கிறது மக்களை சார்ந்து மக்களோடு மக்களாக மக்களுக்காக நாம் வாழ்வது அப்படிங்கிறத ஒவ்வொரு பிரஜைக்கும் உணர்த்தணும். உணர்ந்து கொள்ள முடியாதவங்களுக்கு உணர வைக்கணும். அது ஏழையாக இருந்தாலும் ஏழை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். இத்தனை திட்டங்களும் இந்த 80% நான் சொல்லக்கூடியதே ஏழைகள் அப்படின்னு சொல்கிற 80% மக்கள் முழுமையாக ஏற்றுக்குவாங்க. அந்த 20% தான் இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. சொகுசு வாழ்க்கைன்னு போட்டு ஒரு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற அந்த வாழ்க்கையை விட முடியாமல், அதுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாமல், மனிதம்னா என்ன, மனித உயிர்னா என்னன்னு தெரியாததுனால அவங்க அது புரியவே புரியாது. அவங்களால வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்க முடியாது. இந்த டவுசரை போட்டுட்டு இந்த வீல் சூட்கேஸ் ஒன்று தள்ளிக்கிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டுருப்பாங்க பார், அது அவங்களுக்கெல்லாம் வந்து எது சொன்னாலும் விளங்க போகிறதில்ல. உணவு பாதுகாப்பு. இப்போது உணவகங்கள் வந்து தனியார் கையில் தானே இருக்குது. இரவோடு இரவாக என்ன பண்ணணும், அனைத்து உணவகங்கள் ஹோட்டல்லேருந்து எல்லாம் வந்து போர்டிங், லாட்ஜிங் எல்லாமே வந்து அரசுடைமையாக்கப்பட்டுடும். ஒரு இரவு தான். அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவன் ஓனர் வந்து வெளி பிதுங்கி நின்றுட்டுருப்பான். அவனை கூப்பிட்டு, நீ ஒன்றும் வேண்டாம், உனக்கு வந்து இது நாள் வரைக்கும் உழைக்காமல் உட்காந்துட்டு கோடி கோடியாக லட்ச லட்சமாக வாங்கி உன்ற கல்லாப்பொட்டியில் போட்டு வச்சுக்கிட்டு உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆடம்பர செலவுகளுக்காக சேர்த்துட்டு இருந்தேன். அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த நாட்டு மக்களுக்காக உன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கா. உனக்கு வந்து நீ வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், வீட்டிலே இருந்துக்கா. அப்பப்போ வந்து இந்த ஹோட்டலை எப்படி கணக்கு பார்த்தியோ அதே மாதிரி கணக்கு பார்த்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிரு. அதுக்கு உண்டான சம்பளம் ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணுமோ 50,000 மாதம் அப்படின்னா உனக்கு அதே 50,000 கொடுக்குறோம். நீ இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தியோ அதை மட்டும் செய். உனக்கு இன்னும் வந்து மற்ற சலுகைகள் எல்லாம் எப்படி மற்றவங்களுக்கு கிடைக்குதோ அதே போல் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி உணவகங்களை கம்ப்ளீட்டாக வந்து அரசுடைமையாக்கி அதில் வேலை செய்கிறவங்கள பூரா அரசு ஊழியர்களாக மாற்றிடணும். இப்போது இருப்பிடம், உணவு ரெண்டும் வந்து தனி மனிதனுக்கு எல்லாம் சரிசமமாக கிடைக்கும். இந்த சிஸ்டத்தில் எல்லாருமே எப்பவும் போல் இப்போ வந்து ஒரு ஹோட்டல் செய்கிறானா புரோட்டா மாஸ்டர், அவன் எப்பவும் போல் புரோட்டா போட வேண்டியது தான். ஆனால் வந்து அவனுக்கு அரசு சம்பளம். இவ்வளவு தான் சிஸ்டத்தை. இதை வந்து இதை வழி நடத்துகிறது ஒரு மேனேஜர் இருப்பான் அல்லது ஒரு மேலாளர் இருப்பான் ஒரு அரசு துறையில். அது மாதிரி இந்த ஏற்கனவே இந்த உணவகத்தை நடத்தக்கூடிய ஓனர் அந்த மேனேஜர் மாதிரி வேலையை செய்ய வேண்டியது தான். மக்களுக்காக செய்கிறடா நீ அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்தி ஒவ்வொருத்தனையும் தனித்தனியாக திருத்துறது கஷ்டம்தான். இருந்தாலும் சட்டத்தின் மூலமே எளிதாக வந்து அவனை மண்டியடை செஞ்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது தனியுடைமையில் ஒரு வரம்புக்கு மேலே சொத்து சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இவனுங்க இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டி பணக்காரனாக வாழ்ந்துட்டுருக்கிறானுங்க. இது சட்டத்தின் மூலம் அனைவரும் சரிசமம். அதாவது ரஷ்யா மாதிரி சோசியலிசம் கூட வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் சோசியலிசங்கிறது இப்படி கிடையாது, அது வேறு சிஸ்டம். அப்படி வந்து உணவகங்களில் வரக்கூடிய வருமானம், இது வரைக்கும் 2 பார்த்துருக்கிற இடம் விற்பனையில் வரக்கூடிய வருமானம், இவையெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே போகும். இப்போ வந்து தனியார் துறையில் இருக்கிற இத்தனை உணவகங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட வருமானம் எத்தனை கோடி இருக்கும். அதுபோல் அரசாங்கத்துக்கு வரும்போது உணவினுடைய விலையை குறைவு பண்ணி
புரோட்டா வந்து ரூ. 30க்கு வித்துட்ருக்குதுன்னா ரூ. 5க்கு கொடுக்க முடியும். அனைவரும் வந்து அந்த ரூ. 30,000 சம்பாதித்ததில் கோடீஸ்வரனும் உணவு உண்ண முடியும். ஹோட்டலில் வந்து ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கிறவனும் வந்து உணவு உண்ண முடியும். இதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்த்து நம்ம இதை செயல்முறைக்கு கொண்டு வர முடியுங்கிறத உணர்ந்து செயல்படுத்தணும். இதுபோல் செஞ்சோம்னா எந்த ஒரு உணவக ஹோட்டல் முதலாளியும் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. அப்படின்னா இது வந்து சட்டத்தின் மூலம் வருமான உச்சவரம்பு கொண்டு வரது. நீ ஒன்றும் வரியெல்லாம் ஒன்றும் கட்ட வேண்டியதே இல்லை. வருமான வரி என்பது நீக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லாத்துக்குமே 50,000 1,00,000 அடிப்படை சம்பளம் அப்படின்னாலே ஒவ்வொரு மனிதனுக்கும் 1,00,000ன்னு ஒதுக்கிடணும். அப்படிங்கும்போது வருமான வரியே தேவையில்லை. அதனால் இவன் என்ன பண்ணுவான், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லாமல் போகிறதுனால இந்த இப்போ எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, கோமணத்தை இறுக்கி கட்டிட்டு தன்னுடைய வேலையை பார்ப்பான். அப்புறம் இந்த ஆடை விஷயத்தை எடுத்துட்டோம்னா, இப்போ இருக்கிற இந்த 10 பிரான்ச் உள்ள ஜவுளி கடை, ஊருக்கு போட்டு வச்சுருக்கிற பிரான்ச்சில் கோடி கோடியாக வருமானம். அதை கட்டுறதுக்கு அவங்ககிட்டயே வந்து ப்ரொமோட்டர்ஸு. அந்த ஜவுளி கடை ஒவ்வொரு ஊரில் கட்டும் பொழுது அது இன்னொருத்தனுக்கு போய் சேரக்கூடாது. இல்லை அந்த கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பில்டிங் ப்ரொமோட்டர்ஸுக்கு வந்து அடுத்தவனுக்கு காசு போயிருங்கிறனால அந்த ஜவுளி கடைக்காரனே ப்ரொமோட்டர்ஸ் வச்சுக்கிட்டு அவனே கட்டிக்கிறான். இதைத்தான் வந்து கவர்மெண்ட்டு உதாரணமாக எடுத்துக்கணும். அவனுக்கு அவ்வளோ உணர்த்தி இருக்கும்போது நம்ம அரசாங்கத்துக்கு அந்த உணர்த்தி இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இந்த ஜவுளி கடைகளை பூரா அரசு மயமாக்கி அதில் இருக்கிற ஓனர்களையெல்லாம் மேனேஜராக போட்டணும். அதாவது அரசு ஊழியர் ஆக்கிடணும். அங்கே வேலை செய்கிறவங்க எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. அடுத்த நாள் எப்பவும் போல் வேலைக்கு போவாங்க. நேற்றைக்கு வரைக்கும் முதலாளிக்கு வேலை செஞ்சவங்க இன்றைக்கி அரசாங்கத்துக்கு வேலை செய்ய போகிறாங்க. ஒவ்வொரு தொழிலாளியும் அனைவருக்கும் ஒரே சம்பளம். இவ்வளோ தான். முதலாளிக்கும் அதே தான், மேனேஜருக்கு அதே தான். எல்லாம் ஒழுக்கமாக வேலையை பார்ப்பானுங்க, சந்தோஷமாக வேலையை பார்ப்பானுங்க. அப்போ வந்து இந்த தேவையில்லாமல் 500 சேலை 1000 சேலையெல்லாம் எடுத்து வீட்டில் வைக்கக்கூடிய வாய்ப்பே பெண்களுக்கு கிடைக்காது. என்ன காரணம்னா, வருமானமே 30,000 50,000ன்ட்டு ஒரு நிர்ணயம் ஆகிறதுனால அதுக்குள்ளே தானே செலவு பண்ணணும். இந்த திமிருக்கு எல்லாமே அடங்கி போயிடும் மக்களுக்கு. நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஆட்டம் ஆடுவாங்க. ஒரு வருமானம் இருக்காது. ஆனால் பீரோவை வாங்கி வச்சுட்டு எங்கிட்ட 500 சேலை இருக்குதுன்ட்டு அது ஒரு என்னமோ ஒரு மனநோய். அந்த நோயையெல்லாம் போக்கணும்னா இதை உச்சவரம்பு, ஆடை உச்சவரம்பு, உன்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்கு என்ன தேவையோ அது ஒவ்வொரு பண்டிகை காலங்களுக்கு உண்டானது எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் அரசே கால்குலேட் பண்ணி அதை வந்து அவங்க வாங்குகிற அளவுக்கு சம்பளத்தை உயர்த்தி சரிசமமாக வச்சுட்டா எல்லாம் தேவையான அளவுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் துணிகளை எடுத்துக்குவாங்க. அப்போ ஆடை இது வந்து பிரச்சனை முடிஞ்சுது. உணவு, உறைவிடம், ஆடை 3 முடிஞ்சுதான். இனி போக்குவரத்து. இந்த ப்ரைவேட் காரனுங்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறானுங்கள்ல, அந்த பணத்தை பூரா அரசாங்கத்துக்கு வழி மாற்றம், அதாவது மடைமாற்றம் செஞ்சிட்டோன்னு வைங்க, இன்னும் பாதி விலையில் வந்து அரசு இப்போ இலவசமாக இருக்கிறதுக்கு பதிலாக பாதி கட்டணத்தில் அனைவருக்கும் வந்து பஸ் பயணத்தை கொடுக்கலாம். அப்போ வந்து அதில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்பவும் போல் அரசு ஊழியர்களாக இருக்க போகிறாங்க. ப்ரைவேட்டில் இருந்து வர்றவங்களும் அரசு ஊழியர்களாக மாறிடுவாங்க. அடுத்தது வந்து கல்வி. கல்வி பார்த்திங்கன்னா மிக மிக கேனத்தனமாக இருக்குது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதாவது அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிக வேலைப்பளு சுமையெல்லாம் இல்லாமல் கல்வியை சரியாக புகட்டாமல் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு அந்த கட்டணமே கிடையாது, ரொம்ப குறைவு. இவங்க அதிக சம்பளம் வாங்கிட்டு கல்வி கற்றுக் கொடுக்காதனால குழந்தைகள் கல்வி அறிவு பெறாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான உண்மை. அப்போ இப்போ இருக்கிற அந்த அரசு துறை ஆசிரியர்களாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த தகுதியின் அடிப்படையில் வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எல்லாம் கையூட்டு வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆகிடலான்ட்டு வந்தவங்க தானே. பொதுச்சேவை இது வந்து அதிகமாக சம்பளம் சேர்த்து இன்க்ரிமெண்ட்டெல்லாம் வர்றதுனால தானே அந்த வேலைக்கு வந்து எதையுமே செய்யாமல் உட்காந்துட்ருக்குறாங்க. எல்லாத்துக்கும் உண்டானதை பொதுவானதை பண்ணிட்டா கம்முன்னு வேலை செய்வாங்கள்ல. ப்ரைவேட்டு செக்டாரில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சம்பளம் குறைவு, பெற்றோர்களிடந்து அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. அந்த எல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய மாதிரி தனியார் துறையில் வந்து கல்வியை வியாபாரமாக்கி அவங்க சம்பாதிக்கிறாங்க. இப்போ வந்து அதை அனைத்தையுமே அரசு துறையாக மறுபடியும் வந்து பழையபடி கல்வி முறையை கொண்டு வந்துட்டால் பெற்றோர்களுக்கு அந்த
கல்விக்கான செலவு சுமை இல்லாதனால இவங்க அதிகமாக சம்பாதிக்கணுன்ட்டு எண்ணமே வராது. தேவையான அளவு சம்பாரிச்சா போதும். கவர்மெண்ட்டு அது நிர்ணயிச்சிருக்குது 30,000 50,000 அதே இவர்களுக்கு போதுமானதா இருக்கும். இந்த அரசு கல்வியை விட்டுட்டு பிரைவேட்டில் படிக்க வைக்கிறதுனால சாமானியமான ஒரு ஏழை குழந்தையிலேருந்து கோடீஸ்வர குழந்தை வரைக்கும் லட்சங்கள் தேவைப்படுது. அதுக்காகத்தான் நான் நாய்படாத பாடுபட்டு சம்பாரித்து அதை கொண்டு போய் கல்வி நிறுவனங்களில் கட்டுறதுக்காகத்தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்குறோங்கிற மாதிரி இருக்கிறாங்க இப்போத்து. இந்த நிலை மாறிடும். இந்த காணொளியில் முக்கியமான அம்சங்களை பார்த்துருக்குறோம். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். உறுதியாக நடைமுறைக்கு சாத்தியமானது தான். அதுக்கு சட்டத்தின் மூலம் மக்களை மனமாற்றம் செய்யணும். வாழ்க்கைனா என்ன, மனித குலம்னா என்ன, மற்றவங்கெல்லாம் மனிதர்கள்னால் என்ன, நம்மளை மாதிரி தான் அவங்க அப்படிங்கிறது உணர வைக்கணும். சரி, இப்போ எல்லாம் பொதுவாக போச்சு. இந்த டூ வீலருக்கும் காருக்குள்ள வித்தியாசம் அதை பார்க்கணும் இல்லையா? அப்போ கார் வச்சுருக்கிறவனெல்லாம் என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் ரேஷன் மாதிரி கம்யூனிசம் மாதிரி வந்துருச்சுன்னா, ஒருத்தனுக்கு மாதம் கூடி டூ வீலர் வச்சுருக்கிறவனுக்கு 30 லிட்டர் பெட்ரோல் செலவாகுதுன்னா, கார் வச்சுருக்கவனுக்கு அதுதான் அலாட்டட். நீ கார் வச்சுக்கிட்டு போ, ஆனால் உனக்கு 30 லிட்டர் தான் தரப்படும். அதுக்குள்ளே போயிட்டு வந்துக்கான்னு போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா, தன்னை போல் டூ வீலர் வாங்கிக்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50 ஆண்டு காலம் முயற்சி செஞ்சால் தமிழ்நாட்டை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றிடலாம். அனைவரும் மனிதர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தை நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். இனி இந்த கருத்துக்களில் உங்களுடைய குறுக்கு கேள்விகள்லாம் நிறைய கேட்பீங்க. அதுக்கு உண்டான பதிலோடு அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியாக நான் சந்திக்கிறேன். நன்றி.